திஸ் இஸ் டே 4 ஆஃப் வாழ்க்கை சீரிஸ். நேற்றைக்கு சண்டேன்றதுனால பெருசாக கண்டென்ட் ஒன்றுமே இல்லை. காலைல எழுந்துச்சி சாப்பிட்டு தூங்குனது மட்டும்தான் கண்டென்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் சண்டே விட்டுட்டு ஒர்க்கிங் டேவான மண்டேல இன்றைக்கி டே 4 போட்டாச்சு. இன்றைக்கி காலையில் எழுந்துச்சி எப்போதும் போல் கிளம்பிட்டு நேராக ஜிம்முக்கு போயாச்சு. இன்றைக்கி ஜிம்மில் நம்மளுக்கு நம்ம தோழருக்கும் கொஞ்சம் சின்ன பிரச்சனை. அதனால் நான் மட்டும்தான் தனியாக செஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அவர் வேறு மிஷினில் அவர் தனியாக உட்காந்து வேறு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தார். முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது கீரை ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால அதையும் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி காலையில் ஃபஸ்ட்டு மீல் 4 முட்டை, அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீட்டாக அப்படியே ஒர்க்கு கிளம்பியாச்சு. நம்ம என்ன ஒர்க்குக்கு போகிறோன்னு போக போக பாருங்கள். அப்படியே நம்ம வண்டி எடுத்துகிட்டு நேராக பஸ் ஸ்டாப்பில் போட்டுட்டு அண்ணன் கூட நானும் சேர்ந்து ஒர்க்கு கிளம்பியாச்சு. எவ்வளோ ஸ்பீடாக வந்தாலும் கடைசி நேரத்தில் இங்கே வந்தால் கேட் போட்டு விட்ருறாங்க. இடம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இப்படின்னு ஒரு வழியாக ஒர்க் வந்தாச்சு. நம்ம எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் ஒர்க் தான் எடுத்து பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி ஒரு 4 பாத்ரூம் கன்சீல் பண்ணிவிட்டு 4 பாத்ரூமுக்கு யூரினலும் பைப் கன்சீல்டு பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த வேலைகளை நான் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். நம்ம அண்ணன் வந்து கட்டிங் போட்டு அவர் உடச்சிக்கிட்டு இருந்தார். நான் யூரினல் வைக்கக்கூடிய ஃப்ளஷ் வால்வ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படி இப்படின்னு எப்படியோ ஆரம்பித்து ரொம்ப கஷ்டப்பட்டு 6 மணிக்கு முடிச்சிடலான்னு நினச்சி 8 மணி ஆக்கியாச்சு. அண்ட் இதுதான் ஃபைனல் அவுட்புட்டு. டைம் ஆகிட்டு ரொம்ப இருட்டிருங்கிறதுனால 6 மணிக்கே ஒரு வீடியோ எடுத்து வச்சிட்டேன். அதனால் ஃபைனல் வீடியோ என்னால் எடுக்க முடியல. அவ்வளோதான், அப்படியே முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் இன்னும் நம்மளை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிடுங்க.